ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு காலையில நிஃப்டி ஓபன் ஆனப்போ உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? ஏன்னா காலையில 9:15க்கு மார்க்கெட் ஓபன் ஆனப்போ ஒரு சின்ன நடுக்கம் எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. ஆனா மார்க்கெட் முடியும் போது ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு. சரி, வழக்கம் போல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவுல நான் பேசுறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். சோ நீங்க ஏதாச்சும் ஸ்டாக்ல காசு போடுறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஏன்னா பங்குச்சந்தைங்கிறது அபாயங்களுக்கு உட்பட்டது. உங்க முதலீடு உங்க பொறுப்பு. ஓகேவா? வாங்க இப்போ மேட்டருக்குள்ள போவோம். இன்னைக்கு நிஃப்டி 50 சார்ட்டை எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் இருந்துச்சு. காலையில ஒரு 25,050 ரேஞ்சில் ஓபன் ஆச்சு. ஆனா ஓபன் ஆன ஒரு மணி நேரத்திலேயே டப்புன்னு 25,000க்கு கீழே இறங்கிடுச்சு. அப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அவ்வளவுதான், இன்னைக்கு மார்க்கெட் காலி, பட்ஜெட்டுக்கு முன்னாடி பெரிய கிராஷ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கரெக்டா 11 மணிக்கு அப்புறம் ஒரு மேஜிக் நடந்துச்சு. 25,000 அப்படிங்கிற அந்த லெவல் இருக்கு இல்லையா, அது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இன்னைக்கு ஆக்ட் பண்ணுச்சு. அங்க இருந்து மெதுவா ரெக்கவரி ஆகி கடைசியில 126 பாயிண்ட்ஸ் ஏறி 25,175ல வந்து கெத்தா முடிஞ்சிருக்கு. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட் இப்போதைக்கு கீழே விழறதுக்கு ரெடியா இல்ல, பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணுது. இன்னைக்கு நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி தான் செம்ம மாஸ் பண்ணுச்சு. காலையில ரொம்ப டல்லா இருந்த பேங்க் நிஃப்டி மதியத்துக்கு மேல ராக்கெட் மாதிரி கிளம்பிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் ஆக்சிஸ் பேங்க். இவங்க கொடுத்த Q3 ரிசல்ட் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. லாபம் மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த ஃபியூச்சர் கைடன்ஸும் நல்லா இருந்ததால அந்த ஒரு ஸ்டாக் மட்டும் 5% மேல ஏறுச்சு. ஆக்சிஸ் ஏறின உடனே ICICI பேங்க், கோடெக் பேங்க்னு மத்த பேங்குகளும் கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பேங்க் நிஃப்டி 59,200க்கு மேல க்ளோஸ் ஆகி இருக்கிறது நாளைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ஓப்பனிங்க்கு வழிவகுக்கும்னு நம்பலாம். அடுத்ததா இன்னைக்கு எல்லாரும் கவனிச்ச ஒரு விஷயம் அதானி குரூப் பங்குகள். அதானி என்டர்பிரைசஸ் இன்னைக்கு 5%க்கு மேல ஏறி டாப் கெய்னர் லிஸ்ட்ல இருக்கு. ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுதுன்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ், டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல் எல்லாம் இன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டாங்க. சைனாவிலிருந்து வந்த சில பாசிட்டிவ் செய்திகள் தான் இரும்பு சம்பந்தப்பட்ட பங்குகளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துச்சு. சரி, எல்லாம் ஏறினதையே பேசுறமே, எதெல்லாம் இறங்குச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஆட்டோமொபைல் செக்டார் பக்கம் போனவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்திருக்கும். குறிப்பாக மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இன்னைக்கு மட்டும் 4% கிட்ட இறங்கியிருக்கு. இதுக்கு மெயின் காரணம் பட்ஜெட்ல ஆட்டோ செக்டாருக்கு சில டாக்ஸ் மாற்றங்கள் வரலாம்னு ஒரு பயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம போன மாசம் சேல்ஸ் டேட்டா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லங்கிற பேச்சும் இருக்கு. சோ ஆட்டோ ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பெரிய டாபிக் பத்தி பேசுவோம். அதுதான் February 1 பட்ஜெட். இன்னும் வெறும் 4 நாள் தான் இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட்ல என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, கவர்மெண்ட் இந்த வருஷம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது சாலைகள், பாலங்கள் கட்டுறதுக்கு அதிக காசு ஒதுக்குவாங்கன்னு ஒரு பேச்சு ஓடுது. ஆனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆன நமக்கு எதுல கண் இருக்கும்? டாக்ஸ்ல ஏதாவது சலுகை கிடைக்குமா, இல்ல LTCG வரியை ஏத்திருவாங்களோங்கிற ஒரு சின்ன நடுக்கம் எல்லார்கிட்டையும் இருக்கு. இதனாலதான் பாருங்க, மார்க்கெட் மேல போனாலும் ஒரு மாதிரி பயத்தோடையே போகுது. பட்ஜெட் வர்ற வரைக்கும் பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாரும் மொத்த காசையும் போட மாட்டாங்க. அதனால மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலா இருக்கும். அதாவது டப்புன்னு 200 பாயிண்ட் ஏறும், டப்புன்னு 200 பாயிண்ட் இறங்கும். இந்த நேரத்துல புதுசா வர்றவங்க கொஞ்சம் அமைதியா வேடிக்கை பார்க்கறதே நல்லது. இன்னைக்கு மார்க்கெட்ல கடைசியில நடந்த அந்த மூவ்மெண்ட் கவனிச்சிங்களா? எக்ஸ்பைரி அன்னைக்கு இவ்வளவு பெரிய ரெக்கவரி வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வழக்கமா எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய ஷார்ட் கவரிங் நடக்கும். அதாவது மார்க்கெட் விழும்னு பெட் கட்டினவங்க எல்லாம் இன்னைக்கு அவசரமா அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நிஃப்டி 25,175க்கு மேல வந்து ஸ்ட்ராங்கா முடிஞ்சிருக்கு. இது ட்ரேடர்ஸுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவ் சிக்னல். இந்த எக்ஸ்பைரி ஏன் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? ஏன்னா இது பட்ஜெட்டுக்கு முன்னாடி வர்ற மந்த்லி எக்ஸ்பைரி. இன்னைக்கு நடந்த அந்த ரோல் ஓவர் டேட்டாவை பார்த்தா நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட பொசிஷனை அடுத்த மாசத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுவும் பாசிட்டிவா கொண்டு போயிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, பட்ஜெட்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் வரும்னு மார்க்கெட் நம்புது. ஆனா ஒரு நிமிஷம், ஆப்ஷன் பையர்ஸ் இன்னைக்கு எப்படி இருந்தீங்க? காலையில புட் எடுத்தவங்களுக்கு மதியம் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம், மதியம் கால் எடுத்தவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். இதுதான் எக்ஸ்பைரி டேவோட கேம். ஜீரோவா ஆகிற பிரீமியம் கடைசியில ஹீரோவா மாறுறத இன்னைக்கு நிஃப்டி 25,100 கால் ஆப்ஷன்ல பார்த்திருப்பீங்க. அடுத்ததா நாளைக்கு ஜனவரி 28, சென்செக்ஸ் மந்த்லி எக்ஸ்பைரிக்கு முன்னாடி வர்ற முக்கியமான நாள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நாளைக்கு பிரீமியம் பயங்கரமா ஏறி இறங்கும். ஏண்டா பட்ஜெட் நெருங்குறதால விக்ஸ் ஏறிக்கிட்டே போகுது.
நாளைக்கு நிஃப்டி ஒருவேளை 25,250 தாண்டி ஒரு 15 நிமிஷம் நின்னுச்சுன்னா அங்க இருந்து ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் ரேலி வர வாய்ப்பு இருக்கு. ஆனா 25,100க்கு கீழே போச்சுன்னா மறுபடியும் ஒரு செல்லிங் பிரஷர் வரும். சோ நாளைக்கு ட்ரேட் பண்றவங்க ரொம்ப சின்ன குவான்டிட்டியோட பண்ணுங்க. உங்க ஸ்டாப் லாஸை கரெக்டா வைங்க. ஏன்னா பட்ஜெட் நேரத்துல ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது ஹெல்மெட் இல்லாம பைக் ஓட்டுற மாதிரி ரொம்ப ரிஸ்க். இன்னைக்கு நீங்க கவனிச்சிங்களா? நிஃப்டியோட பெரிய தலை ரிலையன்ஸ் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு பக்கம் பேங்க் நிஃப்டி ஏறும்போது இன்னொரு பக்கம் ரிலையன்ஸ் அமைதியா இருக்கிறது மார்க்கெட்டை கரெக்டா பேலன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாம் இப்போ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. ஐடி செக்டார்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் வரணும்னா அமெரிக்காவில இருந்து ஏதாவது நல்ல செய்தி வரணும். இப்போதைக்கு அது ஒரு வெயிட்டிங் மோட்ல தான் இருக்கு. ஆனா லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா கூட இருக்கலாம். ஏன்னா நல்ல ஸ்டாக்ஸ் இப்போ சரியான விலையில கிடைக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பத்தி பேசிட்டோம். ஆனா நம்ம ஊர் ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் தான். ஏன்னா அங்கதான் ஒரே நாள்ல 10%, 15% ஏறும். ஆனா இன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு கவனிச்சிங்களா? இன்னைக்கு நிஃப்டி ஏறின வடவுக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் ஏறல. ஏன்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி பெரிய கைங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சின்ன பங்குகள்ல இருந்து லாபத்தை எடுத்துட்டு நிதானமா இருக்கிற பெரிய பங்குகள் பக்கம் போறாங்க. அதனால நீங்க ஏதாவது பென்னி ஸ்டாக்ஸோ இல்ல ரொம்ப சின்ன கம்பெனியோ வச்சிருந்தீங்கன்னா அது ஏறலையேன்னு கவலைப்படாதீங்க. இது ஒரு செக்டார் ரொட்டேஷன். சரி, ஒரு சின்ன லேர்னிங் பாயிண்ட். நிறைய பேர் கேக்குறீங்க, ப்ரோ நீங்க பாட்டுக்கு 25,100 சப்போர்ட்னு சொல்றீங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு பந்து மேல இருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு இடத்துல தட்டிட்டு மறுபடியும் மேல எழும்புதா? அந்த இடம் தான் சப்போர்ட். சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வரும்போது மார்க்கெட் அங்க இருந்து 3-4 தடவை மேல போயிருக்கும். அந்த புள்ளியத்தான் நாம சப்போர்ட்னு சொல்றோம். இன்னைக்கு நிஃப்டி 25,000க்கு வரும்போதெல்லாம் யாரோ ஒருத்தர் அங்க இருந்து தள்ளி மேல விடுறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன் 25,000 ஒரு பலமான சப்போர்ட்னு. இதே மாதிரி நீங்க உங்க ஃபேவரட் ஸ்டாக்கையும் செக் பண்ணி பாருங்க. இதுக்கு பெரிய டிகிரி எல்லாம் தேவையில்லை. வெறும் கண்ணால சார்ட்டை கவனிச்சாலே போதும். வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். பட்ஜெட் வர்ற நேரத்துல நிறைய டெலிகிராம் குரூப்லயும் வாட்ஸ்ஆப்லயும் ஜாக்பாட் கால்ஸ்னு வரும். இன்னைக்கு ₹5 ஆப்ஷன் ₹50 ஆகும்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதை நம்பி உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை தொலைச்சிடாதீங்க. பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் எப்படி வேணா போகும். அந்த நேரத்துல கேம்பிளிங் பண்ணாம அமைதியா இருந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் முதலீடு பண்ணுங்க. பங்குச்சந்தைங்கிறது ஒரு மேஜிக் இல்ல, இது ஒரு பிசினஸ். அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா இந்திய மார்க்கெட்டுக்கு இது ஒரு பெரிய ஜாக்பாட். ஏன்னு கேக்குறீங்களா? நாம தான் அதிகமா ஆயிலை இறக்குமதி பண்றோம். ஆயில் விலை குறைஞ்சா பெயிண்ட் கம்பெனிங்களுக்கு லாபம். ஏன்னா அவங்க ரா மெட்டீரியல்ல 50% ஆயில் தான். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு ஏசியன் பெயிண்ட்ஸ் கொஞ்சம் இறங்கினாலும் மத்த பெயிண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவு ஸ்டேபிளா இருக்கு. அதே மாதிரி டயர் கம்பெனிகளுக்கும் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். சோ பட்ஜெட்ல ஆயிலை பத்தி ஏதாவது நல்ல அறிவிப்பு வருதான்னு கவனிங்க. இது ஒரு நல்ல லாங் டேர்ம் வைப்பா கூட மாறலாம். நாளைக்கு காலையில 9 மணிக்கு மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தை செக் பண்ணுங்க. கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அது நம்ம மார்க்கெட் ஓபனிங்க்கு ஒரு க்ளூ கொடுக்கும். யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அதையும் ஒரு பார்வை பாருங்க. FII DII டேட்டா இன்னைக்கு நைட் வரும், அதை செக் பண்ணுங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்கிறாங்களா இல்ல வாங்குறாங்களான்னு தெரிஞ்சா நாளைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் புரிஞ்சிடும். காலையில ரொம்ப அவசரப்பட்டு பை பட்டனை அழுத்தாதீங்க. முதல் 15 நிமிஷம் மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்க. அப்பதான் மார்க்கெட் நிஜமாதே மேல போகுதா இல்ல சும்மா ஏத்திட்டு அப்புறம் இறக்குறாங்களான்னு உங்களுக்கு புரியும். கடைசியா ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும். ஆனா உங்க கேபிட்டல், அதாவது உங்க முதல் ஒரு வாட்டு போனா வராது. அதனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. தேங்க்யூ. See you tomorrow.